வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற காரணத்தினால் சசிகலாவை சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று பலரும் போர்க்கொடிகளை தூக்கி வரக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக சசிகலா அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளார். இந்த தேர்தலில் சசிகலா அவர்கள் மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான சமுதாய ஆதரவுகள் இருப்பதால் அதனால் அதிமுக தோல்வியடைந்துவிடக்கூடாது. 500 ஓட்டுகளில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான். யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்புதான் முக்கியம். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சசிகலா அவர்களை சந்திக்க ஏற்பாடுகளை செய்துள்ளார். தற்பொழுது சசிகலா அவர்களது அடுத்த கட்ட நகர்வு முக்கிய பதவிகளும் அதிமுகவில் இணைவது பற்றியான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் இதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவித்தால் தென் மாவட்டங்களின் முழு ஆதரவும் அதிமுகவிற்கு பெற்று தருவேன், முதல்வராக எடப்பாடியை தொடரட்டும் என்பதை கூட சசிகலா அவர்கள் கூறலாம். தற்பொழுது அதிமுகவில் சசிகலா அவர்கள் இணைய வேண்டும், இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் சசிகலா அவர்களது எண்ணமாக இருப்பதாக சசிகலாவின் மிக முக்கியமான ஆதரவாளரிடமிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 50 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 50 நாட்களில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலான மாற்றங்களும் எழும். 4 முனை போட்டி என்ற காரணத்தினால் பல சமுதாய மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களையும் முன்வைத்து வருகிறார்கள். தென் மாவட்டங்களில் ஆதரவு அதிமுகவிற்கு இல்லை என்றால் கூட்டணிகள் தென் மாவட்டங்களில் தோல்வியே தழுவும். இதனால் நிச்சயம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் உருவாகும். இதனால் அனைத்தையும் சரி செய்வதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சசிகலா அவர்களை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை சசிகலா அவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இந்த சந்திப்பிற்கு பிறகு நல்ல தகவல்கள் வெளியாகும் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது.